தேதிகள் குறிக்கப்பட்டிருக்கு. எந்தெந்த தேதிகள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. எந்தெந்த நாட்கள்ல நமக்கு மழை கிடைக்கும், எந்த மாவட்டத்துல மிக கனமழை, எந்தெந்த மாவட்டத்துல கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாவட்டங்கள்ல மழை பெய்யாம கிடையாது, பெய்து கொண்டே இருக்கு. குறிப்பா நீங்க தென் மாவட்டத்துல திருநெல்வேலி மாவட்டங்கள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 சென்டிமீட்டர் மழை பொழிவு கடந்த 24 மணி நேரத்திலையும் பதிவாயிருக்கு. நாலுமுக்கு, காக்காட்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இடங்கள்ல கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் நாட்கள் போக போக மற்ற மாவட்டங்களிலும் கனமழையானது அதிகரிக்கும். குறிப்பா தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் அதிக மழை பொழிவுக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கிறோம். 10 சென்டிமீட்டர் 5 முதல் 10 சென்டிமீட்டர் மழைக்கான வாய்ப்பு 20, 21, 22 தேதிகளில் குறைஞ்சபட்சம் பதிவாகிரும். அப்பனா பார்த்துக்கோங்க, கன முதல் மிக கனமழையினுடைய தீவிரம் உறுதியாக கடலோரத்தில் இருக்கும். சில இடங்கள்ல 15 சென்டிமீட்டருக்கும் மேலாக மழை பொழிவுகள் ஓரிரு இடங்கள்ல எதிர்பார்க்க முடியும். பெரும்பாலும் நமக்கு மிதமானதுலேருந்து கனமழை அப்படிங்கிறது பதிவாகிரும். அதுல நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா சில மாவட்டத்துல 15ல இருந்து 20 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் அந்த மிக கனமழையினுடைய தீவிரமும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வங்கக்கடல்ல உருவாகிற இந்த தாழ்வு பகுதியை தயவு செய்து சாதாரணமா எடுத்துக்காதீங்க. நமக்கெல்லாம் டிசம்பர் தாண்டியாச்சு, ஜனவரி மாதங்கள் தாண்டியாச்சு, பிப்ரவரியில எங்கெங்க மழை வரப்போகுது, அதெல்லாம் ஒன்றும் வராது அப்படின்னு மட்டும் சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. இந்த மழை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வரும். ஏன் அப்படிங்கிறதையும் கடந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம். எல்னினோ மற்றும் லானினா குறித்து பார்த்திருந்தோம். அதே மாதிரி எம்ஜேஓ எப்படி அமைவுகள் இந்த வருஷம் இருக்கு அப்படிங்கிறதையும் தொடர்ந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஒருவேளை பார்க்கலன்னா நீங்க கடந்த வானிலை இருக்கையில நீங்க கேளுங்க. ஆகவே இந்த மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து வரப்போகிற ஒரு 3-4 நாட்களுக்கு அப்புறம் மழை எல்லாமே நமக்கு துவங்கிரும். அது வரைக்கும் பனிப்பொழிவாக தான் இருக்கும். பிப்ரவரி 19 வரைக்கும் உங்களுக்கு அதிகாலையில பனிப்பொழிவு இருக்க தான் செய்யும். அது ஒண்ணுமே நம்ம பண்ண முடியாது. பகல் நேரங்கள்ல வெயில் காணப்படும். சில நேரங்கள்ல வெயிலின் தாக்கம் அதிகரித்திருக்கும். எதுவரைக்கும்? பிப்ரவரி 19ஆம் தேதி வரைக்கும் நமக்கு மழை இல்லாம அதிகாலை நேரங்கள்ல பனிப்பொழிவு மட்டும் நமக்கு காணப்படும். ஆனா சரியாக பிப்ரவரி 20, 21, 22 தேதிகளில் கனமுதல் மிக கனமழையானது தமிழகத்துல உறுதியாக பதிவாகும். இம்மாதத்தினுடைய கடைசி 7 நாட்கள் விட்டு விட்டு பரவலாக மிதமான மழையும் சில இடங்கள்ல கனமழையும் பதிவாகும். அப்போ இந்த பிப்ரவரி 21லிருந்து 28 வரைக்கும் இந்த நாட்களுக்குள்ள தான் மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் எதிர்பார்க்கப்படுது. குறிப்பா 21, 22 இந்த 2 தேதிகளிலும் நமக்கு உறுதியான மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். அதுல குறிப்பா நம்ம சென்னை தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கடலோர பகுதிகளிலும் எதிர்பார்க்கப்படுது. முதலாவதாக நம்ம பார்க்க போறது தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள். தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக நமக்கு ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, மதுரை, திண்டுக்கல், விருதுநகர் போன்ற எல்லா பகுதிகளிலும் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் இந்த மழை பொழிவு பொறுத்தவரை தீவிரமடையும். 21ஆம் தேதி காலை முதல் அந்த நாள் முழுவதுமாகவே நமக்கு மழை பொழிவாக தான் இருக்க போகுது. 21, 22 நாள் முழுவதும் நமக்கு மழை பொழிவாக தான் இருக்க போகுது. 19ஆம் தேதி இரவுல மழை தொடங்கி 20, 21, 22 வரைக்கும் இடைவிடாமல் நமக்கு மழை பதிவாகி கொண்டே இருக்கும். அதனால தொடர்ந்து இனி வரும் நாட்கள்ல உஷாராக இருக்கணும். அடுத்த வாரம் முழுவதுமாகவே நமக்கு ஒரு மழை காலம் போல இருக்கும். இது நவம்பர் மாதமா இல்ல பிப்ரவரி மாதமான்னு கேட்கறது போல அடுத்த வாரத்துல இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. வானிலையில சில அதிரடி மாற்றங்கள் ஏற்பட்டு வருது. அதனால வெயில் மட்டுமே இருக்கும், எல்லா நாளுமே இப்படியே பனிப்பொழிவே இருக்கும், இதே மாதிரியே வெயில் மட்டுமே இருக்கும்னு சொல்லி நினைக்காதீங்க. மழையினுடைய தீவிரம் ரொம்ப அதிகமாக கொட்டி தீர்க்க போகுது. அப்போ தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் 10 முதல் 15 சென்டிமீட்டர் மழையும் ஓரிரு இடங்களில் 15 சென்டிமீட்டர் முதல் 20 சென்டிமீட்டர் மழை வரைக்குமே கூட எதிர்பார்க்கலாம். சற்று தீவிரமான மழை பொழிவுகளும் ஆங்காங்கே பதிவாகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. பெரும்பாலும் உங்களுக்கு 80 முதல் 90% வரைக்கும் உங்களுக்கு கன முதல் மிக கனமழையானது அநேக இடங்கள்ல பதிவாகிரும். அடுத்ததாக வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள். வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு,
விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் இங்க எல்லாமே நமக்கு வந்து 19 வரைக்கும் மழை கிடையாது. 20, 21, 22 தேதிகள்ல மிதமான மழையும், சில இடத்துல கனமழையும் பதிவாகிரும். டெல்டா மாவட்டத்தில தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரமடையும். அதனால சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகள்ல கணிசமான மழை பொழிவுகள் தொடர்ந்து நம்ம விட்டு விட்டு எதிர்பார்க்கலாம். பெரும்பாலான இடங்கள் வட தமிழக கடலோரங்களிலும் சரி, அதே மாரி டெல்டா மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகள்ல மழை பொழிவு தீவிரமாகிரும். 21ம், 22ம் நல்ல மழை பொழிவு இருக்கு. தயவு செய்து எங்கேயும் வெளிய போயிறாதீங்க. ஏன்னா, நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவுகள் இந்த 2 நாளுமே காத்திருக்கு. சென்னையிலிருந்து புதுக்கோட்டை வரைக்கும் இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல சில இடங்கள்ல கனமழையும், சில இடங்கள்ல மிதமான மழையுமாக விட்டு விட்டு தீவிரமடையும். 21, 22 இந்த 2 தேதிகளும் நல்ல வலுவான மழை பொழிவுகள் உறுதியாக எதிர்பார்க்கலாம். முதல் கட்டமாக தென் மாவட்டங்கள்ல மழை தொடங்கும். அதன் பிறகு படிப்படியாக வட தமிழக கடலோரங்களிலும் கணிசமான மழை பொழிவுகள் அதிகரிக்கும். உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள்ல மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் சில பேர் கேட்டிருந்தீங்க. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு இந்த உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் மழை வாய்ப்புகள் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப குறைவாக இருக்கு. ஏன்னா இந்த தாழ்வு பகுதியின் காரணமாக கடலோர பகுதிகளில் நல்ல வலுவான மழை கிடைக்கும். ஆனால் உள் மாவட்டங்களில் லேசான மழையும் மிதமான மழை மட்டுமே அதிகபட்சம் எதிர்பார்க்கப்படுது. பனிப்பொழிவு தொடர்ந்து இருக்கு. உங்களுக்கு 20ஆம் தேதி வரைக்கும் பனிப்பொழிவு பொறுத்தவரை தொடர்ந்து காணப்படும். ஏன்னா நமக்கு வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை போன்ற இடங்கள்ல தற்போது வரைக்கும் நமக்கு வருகிற நாட்கள்ல பெரிதளவுல மழை கிடையாது. பகல்ல வெயில் சற்று தீவிரமாக காணப்படும். அதிகாலை நேரத்துல அதே மாரி பனிப்பொழிவும் ரொம்ப தீவிரமாக எதிர்பார்க்க முடியும். இதுதான் வட தமிழக உள் மாவட்டங்கள்ல நம்ம வந்து பார்க்க போகிறோம் இனி வருகிற நாட்கள்ல. அப்போ நமக்கு வந்து எப்பொழுது எங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மழை கிடைக்கும்? மேற்கு தொடர்ச்சி ஆகட்டும், வட தமிழக உள் மாவட்டங்களாகட்டும், தென்மேற்கு பருவமழையில தான் நமக்கு வந்து ரொம்ப தீவிரமான மழை பொழிவுகள் கிடைக்கப் போகுது. வருகிற மே மாத இறுதி மற்றும் ஜூன் முதல் வாரத்துல தென்மேற்கு பருவமழை தொடங்கிய பிறகு, இந்த வருஷம் கோடை காலங்கள்ல வெப்பசலன இடி மழை பொறுத்தவரைக்கும் உள் மாவட்டங்கள்ல அதிகமாக எதிர்பார்க்கலாம். இந்த கோடை வெயில் தொடங்குற வரைக்கும் தான் கடலோரத்துல மழை பொழிவுலாம். அதுக்கப்புறம் கோடை காலம் வந்தாச்சுன்னா, வெயில் மட்டுமே ரொம்ப தீவிரமா கடலோரத்துல இருக்கும். அப்போ உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சியில குறிப்பா அந்த தென்மேற்கு பருவக்காற்று தீவிரமாக அடையும்போது, நமக்கு நெறைய இடங்கள்ல கனமழை, மிக கனமழைலாம் உள் மாவட்டங்களிலும், மேற்கு தொடர்ச்சியிலும் பதிவாகும். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசி போன்ற மாவட்டங்களிலும் கணிசமாக நமக்கு மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, இந்த நீலகிரி மாவட்டத்திலயும், கோயம்புத்தூர் மாவட்டத்திலயும் அநேக பகுதிகள்ல அதிகாலை நேர பனிப்பொழிவு தொடர்ந்து தீவிரமாக இருக்கும். மழை வாய்ப்பு இப்போதைக்கு கிடையாது. நமக்கு பனிப்பொழிவு மட்டுமே. தேனி மற்றும் தென்காசி மாவட்டத்திலும் ஒரு சில இடங்கள்ல நமக்கு தொடர்ந்து பனிப்பொழிவு அதிகாலை நேரங்கள்ல தீவிரமடைந்து காணப்படும். பகல் நேரங்கள்ல வெயில் கண்டிப்பாக உண்டு. அதனால மழை வாய்ப்புகள் இந்த உள் மாவட்டங்களிலும், மேற்கு தொடர்ச்சியில மட்டும் தான் சற்று குறைவாக இருக்கே தவிர, மற்றபடி நமக்கு தென் மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் இங்க எல்லாமே நமக்கு பிப்ரவரி 24, 25 வர்றதுக்குள்ள போதுமான அளவுக்கு மழை பொழிவு உறுதியாக பதிவாகி இருக்கும். அதனால ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கையை கேட்டு நீங்க பயன்பெறுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.